இயேசு பார்த்துக் கொள்வார் ஊழியத்தின் சார்பிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். எஸ்தர் 3ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை வாசிக்கிறேன். எஸ்தர் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஆமான் மொர்தெகாய் தன்னை வணங்கி நமஸ்கரியாதை கண்டபோது மூர்க்கம் நிறைந்தவனானான். ஆனாலும் மொர்தெகாயின் மேல் மாத்திரம் கை போடுவது அவனுக்கு அற்ப காரியமாய் கண்டது. மொர்தெகாயின் ஜனங்கள் இன்னார் என்று ஆமானுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தபடியால் அகஸ்வேரின் ராஜ்யம் எங்கும் இருக்கிற மொர்தெகாயின் ஜனமாகிய யூதரை எல்லாம் சங்கரிக்க அவன் வகை தேடினான். இந்த எஸ்தருடைய புஸ்தகத்திலே நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே பாபிலோனுக்கு சிறைபிடிக்கப்பட்டு போன சூழ்நிலையிலே நடந்த ஒரு காரியம். அங்கே இந்த மொர்தெகாய் சிறைப்பிடிக்கப்பட்டவராய் கடந்து போகிற அந்த இடத்துல அங்கே அந்த ராஜா ஆளுகை செய்கிற காலத்தில் அங்கு அவருக்கு உதவியாக, அவருக்கு அடுத்தபடியாக இருந்த ஒருவர் தான் ஆமான். இந்த ஆமான் இந்த மொர்தெகாயை மிகவும் எதிரியாகவே நினைத்தார். காரணம் என்னவென்றால் அவர் யூத குலத்தை சார்ந்தவர் என்பபடினால். ஆனால் இந்த மொர்தெகாயோ கர்த்தரையே சார்ந்திருந்தார். அவர் வளர்த்த தன்னுடைய சிறிய தகப்பனுடைய மகளான எஸ்தரை கர்த்தருக்குள் உருவாக்கினார். அங்கே ராஜாவுக்கு அங்கே ராணியாக அங்கே அவருடைய எதிர்காலத்திற்கு அழைக்கப்பட்ட போது அங்கே இந்த எஸ்தர் ராஜாத்தியாய் மாறுகிறதை நமக்கு தெரியும். ஆனால் இதுல என்ன நடக்குதுன்னா, இந்த ஆமான் என்பவர் இந்த மொர்தெகாய்க்கு எதிராகவே சூழ்ச்சி செய்கிறவராய், அழிக்கிறவராய், யூதர்களுக்கு எதிராகவே இருந்தார். ஆனால் இந்த மொர்தெகாயோ கர்த்தரை நம்பினார். இந்த எஸ்தர் ராஜா, இந்த எஸ்தருடைய புஸ்தகத்தை படிப்பீர்கள் சொன்னால் மிகவும் அழகாக இருக்கும். ஒரு போராட்டம் நிறைந்த சவாலாக இருக்கும். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலும் இப்படி அநேகர் எதிராக, நமக்கு எதிராக சூழ்ச்சி செய்து நம்மளை அழிக்கலாம் என்று நினைப்பார்கள். ஆனால் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், நீங்கள் கர்த்தரோடு இருப்பீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். உங்களுக்காக அவர் யுத்தம் பண்ணுவார். உங்களுக்காக அவர் கிரியை செய்ய ஆரம்பிப்பார். அங்க என்ன நடந்தது என்று சொன்னால், அந்த ஆமான் கொல்லப்பட்டவனாய் காணப்படுகிறான். அங்க மொர்தெகாயோ ராஜாவுக்கு அடுத்தபடியான ஒரு ஸ்தானத்துக்கு போகிறார். முழு யூத குலமும் தப்பிவிக்கப்படுகிறது. கர்த்தருக்காக நீங்கள் வைராக்கியம் கொண்டு கர்த்தரை சார்ந்து நிற்பீர் என்று சொன்னால் ஆண்டவர் உங்களுக்கு துணை செய்வார். உங்களுக்கு சூழ்ச்சி செய்தவர்கள் வெட்கப்பட்டு போவார்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.